ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரிப்டோ நாலேஜ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம கிரிப்டோ கரன்சிஸ் நம்ம சேஃபாக ஹோல்ட் பண்ணுறதுக்காக ஹார்ட்வேர் வேலட்ஸ் ஆனதை வந்து யூஸ் பண்ணுவோம். இதை சுற்றி நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் ஆனது வந்து இருக்குது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஹார்ட்வேர் வேலட்ஸ் பற்றி நான் நிறைய ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். முதல்ல மெயினாக ஹார்ட்வேர் வேலட் எனக்கு வேணுமா வேணாமான்னு கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருப்பீங்க. அது இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கே ஆப்வியஸாக வந்து புரியும். ஃபர்ஸ்ட், நான் ஏகப்பட்ட பிராண்ட்ஸோட ஹார்ட்வேர் வேலட் ஆனது நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது எந்த பிராண்டோடவும் நான் வந்து அசோசியேட் ஆகலை. இது என்னோட ட்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போறேன். முதல்ல மெயினான மிஸ்கன்செப்ஷனா நான் என்ன வந்து பார்க்குறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க எக்ஸ்சேஞ்சஸ்ல கிரிப்டோ ஹோல்ட் பண்றீங்க. அடுத்த கட்டமா நானே என்னோட கிரிப்டோவை நாட் மை கீஸ் நாட் மை காயின்ஸ் மாதிரி நானே என்னோட கிரிப்டோ காயின்ஸ் ஹோல்ட் பண்றேன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வேலட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ மெயினா ட்ரஸ்ட் வேலட், சேஃப் பேல், மெட்டாமாஸ்க், ராபி வேலட், அது இதுன்னு ஏகப்பட்ட வேலட் ஆப்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆனது வந்து இருக்குது. இது எல்லா வேலட் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கேட்வே தான். பின்னாடி நடக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் நடக்கும். இதை மெயினாக வந்து தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறமா தான் மெயினான மிஸ்கன்செப்ஷனே சொல்ல போகிறேன். இப்போ எக்ஸாம்பிள் எப்படி வந்து சொல்லணும்னா, இப்போ ஏகப்பட்ட பேங்க்ஸ் ஆனது வந்து இருக்குது. இப்போ கோட்டக், கர்நாடகா, எஸ்பிஐ, அது இதுன்னு இருக்கு. நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, நம்மளுக்கு எது பிடிச்சிருக்குதோ அந்த பேங்க்கை வந்து யூஸ் பண்ணி நம்மளோட அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த வேலட் சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸஸ், கேட்வேஸ் எல்லாமே கூட. ஸோ இங்கே மெயினாக என்னன்னா, ஒரு வேலட் வந்து ஜென்ரேட் பண்ணுறீங்க. அந்த வேலட் ஜென்ரேட்டர் ஆனது ஹார்ட்வேர் வேலட்டுக்கு தனியாக, சாஃப்ட்வேர் வேலட்டுக்கு தனியாக அப்படின்னு வந்து கிடையவே கிடையாது. எல்லாத்துக்குமே அந்த ஸ்பெசிஃபிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப சேம் தான். ஒரு வேலட் அப்படிங்கிறது ரேண்டமாக அப்படியே ஜென்ரேட் ஆகும். அதுதான் இந்த வேலட் ஜென்ரேட்டரோட வேலை. ஸோ இது மெயினாக நான் ஏன் இந்த இடத்துல வந்து சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட வேலட் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறீங்க, அதுக்குன்னு ஒரு பப்ளிக் கீ இருக்கும், ஒரு ப்ரைவேட் கீ இருக்கும். லைக் அன் இமெயில் ஐடி அண்ட் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு. ஸோ ஹார்ட்வேர் வேலட்டுக்காகவே நீங்கள் ஒரு வேலட் ஜென்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அந்த ஹார்ட்வேர் வேலட்டோட சீட் ஃப்ரேஸ் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ட்ரஸ்ட் வேலட்டில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ரைவேட் கீயோ சீட் ஃப்ரேஸோ, அது உங்களுக்கு கட்டாயம் வந்து இம்போர்ட் ஆகிடும். ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் ஹார்ட்வேர் வேலட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக அது இம்போர்ட் ஆகாதுன்னு இல்லை. இப்போ நான் ஹார்ட்வேர் வேலட் வந்து வச்சிருக்கேன்னா, என்னோட ப்ரைவேட் கீ அந்த சீட் ஃப்ரேஸ் ஆனது வேறு யாருக்கிட்டே அது வந்து போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹார்ட்வேர் வேலட் டிவைஸ் இல்லாமல் இல்லை இன்னொரு ஹார்ட்வேர் வேலட் அவங்க வாங்காமலே அந்த ஃபண்ட்ஸ் ஆனது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுதான் மெயினான விஷயம் நான் இந்த இடத்துல சொல்ல வர்றது. இன்னும் இது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ இதெல்லாமே வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருமா, தெரியாம நான் ஹார்ட்வேர் வேலட் வாங்கிட்டேன், இல்லை வாங்குறதுக்காக வந்து இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுவுமே கிடையாது. இது பின்னாடி இருக்க பர்பஸ் தான். அப்போ வந்து என்னோட கீஸ் கிடைச்சிட்டா யாரால வேணா அக்சஸ் பண்ண முடியலாம் அப்படின்னும் போது, இது நடுவில் இருக்கக்கூடிய இந்த டிவைஸ் எதுக்கு அப்படின்னு நீங்க எந்த வேலட் யூஸ் பண்ணாலும் உங்களோட கீஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கீஸ் எக்ஸ்போஸ் ஆயிருச்சுன்னா ஃபண்ட்ஸ் ஆனது ஆப்வியஸா வந்து எடுத்துருவான். அப்போ இந்த ஹார்ட்வேரோட யூசேஜ் தான் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் என்னோட லேப்டாப்லயோ என்னோட போன்லயோ தான் அந்த கேட்வே, அந்த ஆப் ஆனது யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் சப்போஸ் ஒரு சேஃப் பால் யூஸ் பண்றேன், ஆப் யூஸ் பண்றேன்னா, சேஃப் பால்ல என்னோட சாஃப்ட்வேர் வேலட்ல நான் வந்து அமௌண்ட் வச்சிருக்கேன்னா, என்னோட ஃபோன் எங்கேயாவது தொலைஞ்சு போச்சு, இல்லை யாராவது எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ஃபோன் இருக்குன்னா, அவங்க நினைச்சா ஈஸியா சாஃப்ட்வேர் வேலட்டா இருந்தால் ஃபண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். பட் ஹார்ட்வேர் வேலட்டா இருந்தால் இந்த டிவைஸ் இருந்தால் மட்டும் அந்த டிவைஸ்ல நான் போடக்கூடிய அந்த பின்னு, அது இதுன்னு இந்த டிவைஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு அவங்களுக்கு மேபி தெரியாமல இருக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து இருக்குது. செகண்டரி விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட்வேர் வேலட்ஸ் வேற எங்கே யூஸ் ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சாஃப்ட்வேர் வேலட் அப்படின்னும் போது நாங்கள் நிறைய கிளிக்ஸ் பண்ணுவோம், நிறைய ஹேட்ராப்காக பண்ணுவோம், நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் ஆனது வந்து பண்ணுவோம். இப்போ ஹார்ட்வேர் வேலட்ல நீங்க அப்படி வந்து பண்ண மாட்டீங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் இந்த டிவைஸ் எடுத்து இந்த டிவைஸ்க்கு நீங்க சார்ஜோ இதை கனெக்ட் பண்ணியோ இதுல பின்னு போட்டு அது இதுன்னு கொஞ்சம் நிறைய ப்ராசஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கனால ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி, ஒரு வாரத்துக்கு 2 வாட்டி யூஸ் பண்ணாலே பெரிய விஷயமா இருக்கும் ஹார்ட்வேர் வேலட்ல. எப்பவுமே ஒரு வேலட் எப்போ வந்து சேஃபா இருக்கும்னா, அந்த வேலட்ல நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணாம அந்த வேலட்டை அடிக்கடிக்கு நீங்க தொடாம இருந்தீங்கனாலே அது வந்து ரொம்பவே வந்து சேஃபா இருக்கும். அதனால ஹார்ட்வேர் வேலட் அப்படிங்கிறது ரொம்பவே நெசசரி. நீங்க லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்றீங்கன்னா உங்களோட பிரைவேட் கீ அண்ட் இந்த கீ ஃப்ரேஸை பத்திரமா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிட்டு ஹார்ட்வேர் வேலட்ல யூஸ் பண்ணி அதில் நீங்க ஃபண்ட்ஸ் ஆனது ஸ்டோர் பண்ணி வந்து வைக்கலாம். இல்லை என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது, நான் ஒரு 50,000 அந்த மாதிரி தான் கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா உங்களோட கீ அதே மாதிரி சேஃபா வச்சுட்டு சாஃப்ட்வேர் வேலட்லேயே நீங்க ஃபண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். பட் நிறைய இன்ட்ராக்ஷன் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மொபைல் ஃபோனில் வந்து யூஸ் பண்ணுங்க. பிசியில் அதிலலாம் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க கேம்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணலாம், இல்லை ஏதாவது உங்களோட ஒர்க் ரிலேட்டடாக பார்க்கலாம். பிசியில் வந்து சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 times அதிகமாக இருக்குது உங்களோட வேலட் வந்து காம்ப்ரமைஸ் ஹேக் ஆகிறதுக்கு. ஏன்னா மொபைல் ஆப்ஸ்லாம் ரொம்ப தனியாக வந்து அந்த ஆப் ஓப்பன் பண்ணி இது அக்சஸ் பண்ணும்போது அக்சஸ் ஆகும். பிசியில் எக்ஸ்டென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட மெயில் ஹேக் ஆனாலே உங்களோட எக்ஸ்டென்ஷன்ஸ் மொத்தமே வந்து ஹேக் ஆன மாதிரி. இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. முடிஞ்ச அளவு கிரிப்டோவில் நீங்கள் வேலட்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா, தனி ஃபோன் அதுக்கு கொடுக்குற லக்ஸுரி இல்லைன்னா கூட உங்களோட ஃபோன்லேயே யூஸ் பண்ணுறதே ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கிரிப்டோவில் அதிகமான
லிமிட்டடான ஃபண்ட்ஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னா என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலான்னா, கிரிப்டோக்காக ஒரு தனி ஃபோனு ஒரு 10,000 8,000 அது ஒரு ஃபோன் வாங்கி வச்சுட்டு அதில் நீங்கள் எல்லா ப்ராசஸும் பண்ணலாம். ஹேட்ராப்லாம் பண்ணக்கூடிய டிவைஸில் இருந்து உங்களோட மெயின் ஃபண்ட் டிவைஸ் வந்து தனியாக வச்சுக்கலாம். நிறைய மெயில் ஐடிஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எந்த வேலெட்டை வந்து நம்பி வாங்குறது அப்படிங்கிற கன்ஃபியூஷனாக இருக்கும். சேஃபால் இருக்குது, என் கையில் ட்ரெஸார் இருக்குது, சைஃபர் ராக்னு ஒரு வேலெட்டு, மெட்டீரியல் பிட்காயின். நீங்கள் எந்த ஒரு ஹார்ட்வேர் வேலெட் வாங்குறதுக்கு முன்னாடியும் அந்த வேலெட் ப்ரொவைடர் பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். அந்த ப்ரொவைடர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், அதாவது அந்த கம்பெனி மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அந்த ஹார்ட்வேர் வேலெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, லெட்ஜரோட கீஸ் வந்து லீக் ஆயிடுச்சு, ட்ரெஸாரில் ஏதோ பர்டிகுலர் ப்ராப்ளம் இருக்குது அப்படி இப்படின்லாம் வந்து ரீசெண்டாக கூட நான் இந்த மெட்டீரியல் பிட்காயின் பற்றி அசோசியேட் ஆகி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். இது ஆக்சுவலாக ஹார்ட்வேர் வேலெட் இல்லை, இது ஜஸ்ட் என்னன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா பப்ளிக் கீ முன்னாடி கொடுத்துருக்கான், பிரைவேட் கீ ஆனது வந்து பின்னாடி வந்து கொடுத்துருக்கான். ஆக்சுவலாக இதோட ஹோல் பர்பஸ் என்னடான்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சாஃப்ட்வேர் வேலெட்டே கூட நீங்கள் ஃபண்ட்ஸ் அந்த வேலெட் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு அந்த ஃபண்ட்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக அதில் வந்து இன்ட்ராக்ஷனே இல்லாமல் அதில் ஃபண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக வந்து இருக்கும். ஏன்னா இன்ட்ராக்ஷன் இருந்தால் தானே அங்கே ஏதாவது வந்து கீ வந்து எக்ஸ்போஸ் ஆக வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இதை நீங்கள் வந்து இம்போர்ட் கூட பண்ண வேணாம், ஜஸ்ட் இதோட பப்ளிக் கீழ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ இதுதான் இந்த வேலெட்டோட கதையே. இது ஹார்ட்வேர் வேலெட்டே வந்து கிடையாது, இது ஒதுக்கி வச்சிருவோம். நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஹார்ட்வேர் வேலெட்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸாருமே என்கிட்ட இருக்குது. பட் ஃபோனில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபோனில் யூஸ் பண்ணுறது நான் நல்லதுன்னு பர்சனலாக நான் நினைக்கிறனால நான் நிறைய இதை சுற்றி ரிசர்ச் பண்ணி எனக்கு கிடைச்ச ஐடியா என்னன்னா, நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடியோ இந்த சேஃபால் வந்து புதுசில் வாங்கினேன். அதுதான் நான் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதே நான் 2-3 வாங்கினேன், ஏன்னா மொபைலில் யூஸ் பண்ண முடியும். அதனால நான் ஃபஸ்ட்டு இதுதான் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்த ஒரு ஹார்ட்வேர் வேலெட்டும். ஸோ அதனால் இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கனால நான் இதே தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மெயினாக கடைசியாக நான் ஒரு கன்க்ளூஷனாக கொடுக்க நினைக்கிறதும், எந்த வேலெட் யூஸ் பண்ணாலும் ப்ரைவேட் கீ பப்ளிக் கீ அந்த கீ ஃப்ரேஸ் ஆனது பத்திரமா வந்து வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் ஒரு வேலெட் வாங்க போகிறீங்கன்னா இப்போ இவனே கூட ஆட்டோமேட்டடாக எல்லாமே வந்து இது பண்ணி மிஷின் வச்சு தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து என்ன கமெண்ட்டில் பண்ணாங்கடானா, இது வந்து அவனே அந்த கீ எடுத்து பார்த்துட்டானா நம்ம வேலெட் வந்து போயிடுமே ப்ரோ, இதெல்லாம் வந்து ஸ்கேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நீங்கள் அந்த வேலெட் ப்ரொவைடர் மேலே அந்த கம்பெனி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் எந்த வேலெட்டும் வாங்க முடியாது. மேபி இது இந்த சேஃபாலாக இருக்கட்டும், லெட்ஜராக இருக்கட்டும், அவனே அந்த இதுவில் வந்து கீ எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வச்சுருந்தானா என்ன பண்ணுவீங்க, ஃபண்ட்ஸ் எப்படி இருந்தாலும் நம்மகிட்ட இருந்து அவன் எடுத்துப்பான். ஸோ அதனால் அந்த கம்பெனி எந்த அளவுக்கு ரெப்யூட்டடான பார்ட்னர்ஷிப்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு ஒரு வெல்வர்ஸ்டான கம்பெனின்னு பார்த்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியலனாலும் ஓகே, சாஃப்ட்வேர் வேலெட்டே நீங்கள் பத்திரமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃபண்ட்ஸ் வந்து ஹேக் ஆகாமல் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹேக் ஆனவங்கக்கிட்ட நான் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்கக்கிட்ட இந்த பிடிஎஸ்டி மாதிரி வந்து பார்த்தேன், போஸ்ட் ட்ராமா மாதிரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரிப்டோ மேலே இருக்க நம்பிக்கையே போய்டும், கிரிப்டோ யூஸ் பண்ணவே வந்து பயமாக இருக்கும், ஃபண்ட்ஸ் இருக்கான்னு நடுராத்திரிலாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, இல்லை போயிருச்சான்னு பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேண்டவே வேணாம். முடிஞ்ச அளவுக்கு ஃபோனில் அதெல்லாம் சொன்ன மாதிரி வந்து பார்த்து ஃபோனில் யூஸ் பண்ணுங்கள். சேஃபாக உங்களோட ஃபண்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு வாட்டி ஹேக் ஆகிற எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கிரிப்டோவே உங்களுக்கு நரகமாக வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். கைஸ், ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு சம்வே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் பற்றி உங்களுக்கு இப்போ ஐடியா கிடச்சிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டில் தென், பை பை.